KKR is going to win IPL 2024 trophy, guys. இந்த வருஷம் KKR தான் IPL 2024 trophy win பண்ண போறாங்க for the third time in Chennai. ஏன்னு நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்குள்ள மேட்சை பார்த்துருவோம். சன்ரைசர்ஸ்க்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்துச்சு. சன்ரைசர்ஸ் ஃபைனல் போயிட்டானுங்க. ஓகே, ராஜஸ்தான் சோக் ஆயிட்டானுங்க. சோக்குன்றத விட பேனிக் ஆயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சங்கக்கார கர்ஸ்ன்னு ஒரு பழைய ப்ரிடிக்ஷன் வீடியோல நான் போட்டுட்டே இருந்தேன். சங்கக்கார கர்ஸ் வருமானே வந்துட்டு பாத்தீங்களா. இன்னைக்கு ஐபிஎல்ல பெரிய சோக்கர்ஸ் யாருன்னா ஒன்னு ஆர்சிபி, இன்னொன்னு ராஜஸ்தான் ராயல். ஆனா எலிமினேட்டர்ல நம்ம பார்த்த மாதிரி தான், எலிமினேட்டர்ல நான் சொன்ன மாதிரியே ஆர்சிபியை விட ராஜஸ்தான் தான் ரொம்ப நர்வஸா இருந்தானுங்க. ஆர்சிபி கூட கொஞ்சம் கூலா இருந்தானுங்க. அந்த மேக்ஸ்வெல் தான் சொதப்பினான். மற்றபடி ஆர்சிபி நல்லா விளையாண்டானுங்க. ராஜஸ்தான் ராயல் வந்து சப்பையா ஜெயிக்க வேண்டிய மேட்சை திணறி அவுட் ஆகிட்டு இருந்தானுங்க, பேனிக் ஆகிட்டு இருந்தானுங்க. அது இந்த மேட்ச்ல கிளீனா தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சானுங்க. சஞ்சு சாம்சன் தான் டாஸ் ஜெயிச்சான். நினைச்சபடியே பவுலிங் சூஸ் பண்ணா. கிட்டத்தட்ட ரெண்டு டீமுக்கும் ஃபேவரா இருக்கிற மாதிரி தான். பேட் கமிங்ஸ்க்கு பேட்டிங் பிடிக்கணும்னு ஆசை, இவனுக்கு பவுலிங் போடணும்னு ஆசை. ஆனா பேட் கமிங்ஸ் வந்து என்ன சொன்னான்னா, நான் வந்து பவுலிங் தான் எடுத்திருப்பேன். நான் எதுக்குன்னா டியூ. சென்னையில வந்து இப்ப பாத்தீங்களே வேர்க்குதா, இந்த இதுக்கு தான், டியூனாலதான். டியூ இருக்கும், செகண்ட் அவங்க பவுலிங் போடும்போது திணறுவாங்க அப்படின்னு நினைச்சு எடுத்தான். பெரிய பிரச்சனை என்னன்னா, டாஸ் போட்டு உனக்கு பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சானுங்க. நான் ஜிம்முக்கு போனேன். ஜிம்ல டிவி இருக்கும். நான் அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே அங்கதான் பார்ப்பேன். ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஜிம்முக்கு போறேன். பார்த்தா காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனை இருக்கு இவனுங்க இதுல அப்படின்னு. ஐ மீன் டியூ இருக்க வேண்டிய இடத்துல காத்தடிக்கிறதுனால இந்த டியூ எல்லாமே அப்படியே போயிருச்சு. அதனாலதான் ஷபாஸ் அகமது முதற்கொண்டு இன்னைக்கு பயங்கரமா பவுலிங் போட்டான். ஷபாஸ் அகமது, வேற யாரு, அபிஷேக் சர்மா எல்லாம் விக்கெட் எடுத்துட்டு இருந்தான். அதான் ஃபுல்லா இன்னைக்கு ஸ்பின்னராவா போட்டு தாக்கிட்டு இருந்தானுங்க உட்காந்து. ஃபர்ஸ்ட் ஆர்சிபின்ற பேரு ராஜஸ்தான் ராயல் பவுலிங் சூப்பரா போட்டானுங்க. ஆவேஷ் கான்லாம் நல்லா போடுறான், போல்ட் ஆக்குறான். ஆவேஷ் கானு, சந்தீப் சர்மா, போல்ட் எல்லாருமே சூப்பரா போட்டானுங்க, நல்லா போட்டானுங்க. திணறானுங்க இன்னைக்கு, ஒழுங்கா விளையாடல சன்ரைசர்ஸ் பேட்ஸ்மேன் யாருமே. கிளாசன் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான் உட்காந்து. கிளாசன் வந்து தெரியும் நமக்கு ஸ்பின்னாலே பொழந்து எடுத்துருவான் அப்படின்னு. கிளாசன் எல்லாரும் செமையா தான் விளையாடாங்க. டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் நல்லா விளையாடா. அவன் பேர் திருப்பதி தானே, அவன் பேரு திருப்பதி தானே. ஆமா திருப்பதி. அதெல்லாம் சூப்பரா தான் விளையாண்டா. ஒரு நல்ல டோட்டல் தான். இருந்தாலும் வந்துட்டாங்க. நியாயப்படி பார்த்தோன்னா ராஜஸ்தான் வந்து சன்ரைசர்ஸை மடக்கி இருக்கணும். ஒரு 150 ஒரு 140 ஈஸியா மடக்கிருக்கலாம். ஆனா விட்டுட்டானுங்க, எதுக்கோ லைட்டா விட்டுட்டானுங்க. சரி ஓகே, ஒரு 174 சேஸ் பண்ணுமா, ரைட்டு. நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். அந்த பேர் என்ன, கேட்மோர்னு ஒருத்தன் வந்தான் புதுசா, பட்லருக்கு பதிலா. பட்லர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் கிளிக் ஆனாதான் உண்டு. அந்த புதுசா வந்தவன் திணறான். அவன் நல்லா ஷார்ட் ஆடுறான், ஆனா அவன் திணறான். எக்ஸ்பீரியன்ஸ் பதிலா பட்லர் இருக்கிற இடத்துல அவன் வந்துருக்கலாம். ஸோ சொதப்பினான் பயங்கரமா. சொதப்பி பேனிக் ஆகி அவுட் ஆயிட்டான். ஜெய்ஸ்வால் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். அதே மாதிரி எப்பெல்லாம் அந்த ஜெய்ஸ்வாலோட பெரிய தப்புன்னா அந்த அவசரப்பட்டு அவுட் ஆகும். நல்லா ஜெய்ஸ்வாலுக்கு பேட்ல பட்டுச்சு. தைரியமா விளாண்டா இன்னைக்கு ஜெய்ஸ்வால். 40 ரன்ஸ் எவ்வளோ 20 பால்ஸ்ல நம்ம அடிச்சிட்டான். சமையலாண்டான், தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டான். அடுத்து அந்த சஞ்சு சாம்சன் அவுட்டு. ரியான் பராக்லாம் நான் அடிப்பான்னு தான் நினைச்சேன். நான் உண்மையிலே அடிப்பான்னு தான் நினைச்சேன். பார்த்தா அவனும் அவுட்டு. பால் பயங்கரமா டர்ன் ஆச்சு இன்னைக்கு. பால் சூப்பரா டர்ன் ஆச்சு. ஏன்னா அந்த டியூ வந்து இப்போ பாத்தீங்களா, சென்னை கிளைமேட் எப்படி தெரியுமா? சென்னை கிளைமேட் வந்து இப்ப மழை பெய்யற மாதிரி இருக்கு. இப்ப இருட்டிக்கிட்டு இருக்கு, மழை பெய்யற மாதிரி இருக்கு. வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி வெளியே போய் பார்த்தேன், இருட்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படிதான் சென்னை கிளைமேட் இருக்கு. ஸோ இந்த டியூ இருந்துச்சு இன்னைக்கு பயங்கரமா. இப்படிதான் இருக்கு, வேர்க்குது. அதனாலதான் பவுலிங் எடுத்தான். பட் காத்து அடிக்கிறதுனால அந்த டியூ போயிட்டு இன்னைக்கு ஈவினிங். ஸோ இது ஒரு அட்வான்டேஜா போயிட்டு சென்னையில இவங்களுக்கு, சன்ரைசர்ஸ்க்கு. அது மட்டும் இல்ல, என்னவா இருந்தாலும் ராஜஸ்தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்க மாட்டானுங்க. ஏன்னா அநியாயத்துக்கு நர்வஸா இருந்தானுங்க. அவங்க டக் அவுட்டே அவ்வளோ பேனிக்கா இருக்கானுங்க. ஏன் குரூப் ஸ்டேஜ்ல இருக்கிறவனுங்க ஏன் இவ்வளோ பேனிக்கா இருக்கானுங்கன்னு தெரியல. நான் சங்கக்கார கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஸ்ரீலங்கன் சங்கக்காரா வந்து இருக்கும் போது எத்தனை வாட்டி இந்த ஃபைனல்ல போய் தோக்குறது அதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு தான் சொல்றேன். சும்மா உங்களை வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு சொல்றேன். சங்கக்கார சார் லெஜெண்ட், எல்லாருக்குமே தெரியும். சொல்றேன், அந்த பேனிக் ஆறதெல்லாம் வச்சு சொல்றேன். ஏன் வந்து இவ்வளோ நர்வஸ் ஆறானுங்க? நல்லா இவ்வளோ ஸ்ட்ராங்கான டீம் வந்து இப்படி நர்வஸ் ஆறானுங்க? அப்படிதான் இருந்துச்சு. எல்லாருமே வர்றவனுங்க எல்லாம் சப்பையா அவுட் ஆகிட்டு போனாங்க. துருவ் ஜுரைல் மட்டும் கடைசி உட்காந்து அடிச்சுட்டு இருந்தான். யாரு கேட்டா, துருவ் ஜுரைல் அடிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியும் எப்படி ராஜஸ்தான் ராயல் தோத்துருவாங்க, ஜெயிக்க மாட்டாங்கன்னு. அவங்க வேணா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க உட்காந்து துருவ் ஜுரைல் அடிக்க போறான்னு. எனக்கு தெரியும் எப்படியும் வந்து கண்டிப்பா ஜெயிச்சுக்கிட மாட்டாங்க, துருவ் ஜுரைல்லாம் அடிச்சுக்கிட மாட்டான் அவ்வளோ தூரம் நான். ஸோ ஜெயிச்சுட்டாங்க. சன்ரைசர்ஸ்க்கும் கொல்கட்டாவுக்கும் மேட்ச் நடக்க போது. இந்த ஐபிஎல் சீசன்ல சூப்பரா விளையாண்ட டீம். எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சும் த்ரில்லரா இருந்து
அதாவது இந்த டீம் வந்து லேண்டாலே த்ரில்லிங்காக இருக்கும்பா எல்லா மேட்ச் அப்படின்னாலே ராஜஸ்தான் ராயல் ஒன்று, கொல்கட்டா, இவனுக்கு 2 பேரும் மட்டும்தான் எந்த மேட்ச் எடுத்து பார்த்தாலும் த்ரில்லிங்காக தான் இருக்கும். அப்படிப்பட்ட டீம் வந்து இன்னைக்கு பேனிக் ஆகிட்டாங்க. மொத்தமாக பேனிக் ஆகிட்டு தான் தோத்துட்டு போனானுங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவானுங்க. தோத்துட்டு வெளியே போயாச்சு. இப்போ ராஜஸ்தான் வெளியே போயாச்சு. இப்போ சன்ரைசர்ஸ்க்கும் கொல்கட்டாவுக்கும் ஃபைனல் சென்னையில் வச்சு நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் ட்ராஃபி அடிக்க போகிறானுங்க 3rd டைம். என்னால் சன்ரைசர்ஸை பிக்சர் பண்ண முடியல, அவங்க டிராஃபி அடிக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ண முடியல. ஒருவேளை அடிச்சாங்கன்னா ஹாப்பி தான். எனக்கு வந்து இந்த ஐபிஎல்ல ஏதாவது புது டீம் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் எந்த டீம் ரிசர்வ்டுன்னு கேட்டீங்கன்னா ஆர்சிபி, அவங்க இல்லாட்டி ராஜஸ்தான், அவங்க இல்லாட்டி வேற ஏதாவது புது டீம் அப்படின்னு தான் நினைச்சேன். என்னை பொறுத்தவரை சென்னை மும்பை இந்த வாட்டி அடிக்கக்கூடாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சென்னை மும்பை தான் அடிச்சுட்டு இருக்கு. சென்னை மும்பை அப்படியே. நானும் சென்னையில தான் இருக்கேன், இருந்தாலும் சென்னை மும்பை அடிச்சா நல்லா இருக்காது ஐபிஎல். ஏதாவது புதுசாக இருக்கணும், ஏதாவது ஒரு புது டீம் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ ராஜஸ்தான்ல ஆர்சிபி அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பட் அது நடக்கல. எனக்கு தெரிஞ்சு கொல்கட்டா வந்துருச்சு. சன்ரைசர்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் ஸ்ட்ரோக் ஆயிடுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னு நான் சொல்றேன். ஐ திங்க் மிச்சல் ஸ்டார்க் காட் அண்டர் டிராவிஸ் ஹெட் ஸ்கின். எனக்கு ஏதோ டிராவிஸ் ஹெட்டோட ஸ்கின்குள்ள தலைக்குள்ள மிச்சல் ஸ்டார்க் போயிட்டான்னு நினைக்கிறேன். எப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்பவே வந்து டிராவிஸ் ஹெட் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான், ஐயோ மிச்சல் ஸ்டார்க்கை ஃபேஸ் பண்ணணுமே அப்படின்னு. ஏன்னா நான் இன்னைக்கு காலையில் உட்காந்து பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல பல வாட்டி டிராவிஸ் ஹெட்டை மிச்சல் ஸ்டார்க் போல்ட் ஆக்கியிருக்கான். அது எல்லாமே டக் அவுட், 1 ரன்னுக்கு திணறி அவுட்டா இருங்க, எல்லாமே போல்டு. எந்த மாதிரி மேட்ச்னா இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க, ஆஸ்திரேலியன்ஸ் ஏ, ஆஸ்திரேலியன் பி, இந்த நியூ சவுத் வேல் ப்ளூஸ், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல லீக் மேட்சஸ். அதுலனா டக் அவுட் ஆயிருக்கான் மிச்சல் ஸ்டார்க், திணறான் மிச்சல் ஸ்டார்க்கு. இந்த புவனேஸ்வரை பார்த்தோன்னே ஆரன் ஃபின்ச் ஒரு திணறுத்தனம் தெரியுமா? புவனேஸ்வர் வந்தாலே ஃபின்ச் வந்து பேண்டுருவான் எனக்கு தெரிஞ்சு, ஆரன் ஃபின்ச். அந்த மாதிரி தான் டிராவிஸ் ஹெட் இருக்கான். டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா அடிச்சா மட்டும்தான் சன்ரைசர்ஸை காப்பாற்ற முடியும். இப்போ மார்க்ரம் உள்ள வந்துட்டான், கொண்டு வருவாங்க, விளையாடுவான். ஆனால் இந்த ஓப்பனர்ஸ் கிளிக்காக வாட்டி பேனிக் ஆயிடுவானுங்க. கண்டிப்பாக மார்க்ரம் உட்காந்து பொறுமையாக விளையாடுவான். பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் அடிக்கிறது. சன்ரைசர்ஸ் ஜெயிச்சாலும் எனக்கு ஹாப்பி தான். பேட் கமிங்ஸ் வந்து பண்ண முடியாததை பண்ணிட்டான் அப்படின்னு நினைப்பேன் நான். ஏன்னா நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் பேட் கமிங்ஸ். அது எப்படி அவன் வேர்ல்டு கப் விளையாடுவான், அவன் ஒரு T20 பிளேயர் இல்லை அப்படின்னு தான் நான் நினைச்சேன். நானும் நினைச்சேன் மார்க்ரமே கேப்டனாக போட்டிருக்காம பேட் கமிங்ஸ் எதிர்க்கு எடுக்கிறீங்க, அவன் T20 பிளேயரே இல்லை அப்படிலாம் நினைச்சேன். பட் ஃபைனலாக வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டஃப்பான ஐபிஎல் இதுதான். ரொம்ப டஃப்பான ஐபிஎல் இந்த வருஷம் தான். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஒரு இந்தியன் பிளேயர் தான் இந்தியன் டீமை வந்து இந்தியன் பிரீமியர் லீக் டீமை வந்து ஃபைனல் கொண்டு வரல, பேட் கமிங்ஸ் அதை கொண்டு வந்துட்டான். அப்போ தெரியுதுல, பேட் கமிங்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெனரேஷனோட, இந்த மாடர்ன் ஜெனரேஷனோட பெஸ்ட் கேப்டன் பேட் கமிங்ஸ் தான். டெஸ்ட் வேர்ல்ட் கப் வின் பண்ணியாச்சு, 50 ஓவர் வேர்ல்ட் கப் வின் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஐபிஎல் டிராஃபியும் வின் பண்ணிட்டா அது நம்ம இந்தியன்ஸ்க்கு தான் அசிங்கம். வந்து இங்கே வந்து எல்லாரையும் சைலண்ட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னால் அதை பிக்சர் பண்ண முடியல. எனக்கு கொல்கட்டா தான் சென்னையில் வச்சு அடிக்க போகிறானுங்கன்னு தோணுது. அவங்க தான் 3rd டைம் டிராஃபி எடுக்க போகிறாங்கன்னு தோணுது. ஏன்னு சொல்கிறேன், அவங்க கேப்டன் யாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர். டெல்லியில் ஏற்கனவே கேப்டனாக இருந்தாங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல கேப்டன் தான். ஆனால் எனக்கு ஸ்ரேயஸ் ஐயரை பார்க்கும் போது கேப்டன் ஃபீலிங்கே வரமாட்டேங்க. ஸ்ரேயஸ் ஐயரை பார்க்கும்போது எனக்கு கேப்டன் ஃபீலிங் சுத்தமாக வரமாட்டேங்க. எப்பெல்லாம் ஸ்ரேயஸ் ஐயரை காமிக்கிறாங்களோ ஒரு 10-200 வாட்டி எச்சு துப்பிட்டு இருப்பான். நான் இதுவரை ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு ஃபீல்டரை இப்படி நவுட்டி வை அங்க நில்லு அப்படின்னு நான் சொல்லி பார்த்ததே இல்லை. ஃபீல்டிங்ல இருந்து கிரவுண்டில் ஆயா பெருக்கிற வர எல்லாமே அங்க கண்ட்ரோல் பண்றது கௌதம் கம்பீர் தான். மொத்த கொல்கட்டா நைட் ரைடர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கான். ஃபீல்டிங் செட் பண்றது வந்து பேட்டிங் ஆர்டர் வர எவன் சப்ஸ்டியூட் இருக்கணும், எவன் உள்ள வரணும்னு எல்லாமே பண்றது கௌதம் கம்பீர் தான். நான் சொல்றது வேணா உங்களுக்கு கடுப்பா இருக்கலாம், ஆனா உண்மையிலே கௌதம் கம்பீர் தான் வெளியே இருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். கௌதம் கம்பீர் கொல்கட்டாக்கு வரும்போதே நினைச்சேன் கொல்கட்டா வந்து பயங்கரமா ஆக போகுதுன்னு. சுனில் நரேனை ஓப்பனிங் கொண்டு வர போதே நினைச்சேன் ஓகே இது கௌதம் கம்பீரோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு. அவங்க டீமுக்கு எல்லாமே கிளிக் ஆகுது. ராஜஸ்தானுக்கு வந்து பெரிய தொல்லை என்னன்னா அந்த பட்லர் போனது வந்து பெரிய ப்ராப்ளம். வேற யாருமே இல்லை அவங்களுக்கு, பட்லர் தான் ஸ்ட்ராங் ஆனது. அவன் போனோன்னா அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு. ஆனால் கொல்கட்டாக்கு அது இல்லை பாருங்களேன். சால்ட் போனான், அப்படியே அவனுக்கு பதிலாக இன்னொரு பேட்ஸ்மேன் வந்தாச்சு, ரமணுல்லா குருபாஸ் வந்தாச்சு. அவனும் சால்ட் மாதிரி ஒரு அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். வந்தோன்னு அடிப்பான், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை தூக்கி அடிக்கிறாரு. விக்கெட் கீப்பர் வேற, பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ சென்னையில் வச்சு ஷபாஸ் அகமதுக்கும் அபிஷேக் சர்மாவுக்குமே பால் இப்படி டேர்ன் ஆகி விக்கெட் எடுத்தனா, அப்போ சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தினா எப்படி டேர்ன் பண்ணுவானுங்கன்னு பார்த்துக்கோங்க.
ஐ மீன் டியூ இல்லாமல் இருந்தேன்னா. ஒருவேளை இப்போ இன்னைக்கு மழை பெய்ய போகுது, இப்போ மழை பெய்யுற மாதிரி தான் இருக்கு, சென்னை கிளைமேட் அப்படி தான் இருக்கு. அந்த சின்ன பசங்களே இப்படி டேர்ன் பண்றாங்கன்னா அப்போ லெஜெண்டரி நரேன்னா எப்படி டேர்ன் பண்ணுவான்? நரேன் வருண் சக்கரவர்த்தினா எப்படி டேர்ன் பண்ணுவான்? அவங்க டீம்ல உள்ள வீக்கான லிங்கே மிச்சல் ஸ்டார்க்குன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் மிச்சல் ஸ்டார்க் வந்து ப்ரூவ் பண்ணிட்டான். நாக் அவுட்னு வந்தாலே பொழந்துருவேன் அப்படின்ற மாதிரி தான் போடுறான். மிச்சல் ஸ்டார்க்கை பார்த்தாலே பயப்படுறானுங்க. இன்னொன்று என்னன்னா, மிச்சல் ஸ்டார்க்கு ஓட பேஸ் வந்து பேனிக்கா இருந்தா ஃபியரை கொண்டு வரும், சோக் ஆகிற டைம்ல ஃபியரை கொண்டு வரும் பவுலருக்கு. நீ மற்ற டைம் வந்து மிச்சல் ஸ்டார்க் பேஸை வந்து யூஸ் பண்ணி அடிச்சிடலாம். அதே இது நீ பேனிக் ஆகிட்டு இருந்த நாக் அவுட் மேட்ச், ஐயோ நல்லா ரன் அடிக்கணும்னா அவன் நார்மலா போடுற பால் வந்து உனக்கு பயங்கர ஃபாஸ்டா வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்டார்க்குக்கும் பிரச்சனை இல்லை. அவன் பேர் ஹர்ஷித் ராணா, அவனும் சூப்பரா போடுறான். பேட்டிங் சால்ட் ஐ மீன் குர்பாஸ் எவன்டா ஓப்பனிங் வருவான், நரேனும் குர்பாஸும் ஓப்பனிங் வருவாங்க. ரெண்டு பேரும் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் அவனும் சூப்பரா ஆடுறான். வந்து வந்தாலே அடிக்க தான் பார்க்குறான். ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஆடுறான். இன்னொருத்தவன் பேர் மறந்துட்டு, ஐயோ எனக்கு இந்த ரெண்டு பேர் ஞாபகம் வைக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டு. புரியுதுல, ஒரு நிதிஷ் ராணாவே வெளியே உட்காந்துருக்கான்னா அப்போ பார்த்துக்கோங்க டீம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ரிங்கு சிங் இருக்கான், ஆண்ட்ரே ரசல் இருக்கான். ரிங்கு சிங்கை மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் முன்னாடியே அனுப்பலாம். ரசலுக்கு முன்னாடி தான் ரிங்கு சிங் வரணும். ஏன்னா ரிங்கு சிங்கால வந்து மேட்சை கொஞ்சம் இதுவாகவும் கொண்டு போக முடியும், அடிச்சும் விளையாட முடியும். நம்ம இந்தியாவிலே பார்த்துருக்கோம். ரசில் வந்து அப்படி இல்லை, அவனால ஒரு 10 பால் தான் அப்படி உருட்ட முடியும், மீதி வந்து சுத்த தான் ஆரம்பிப்பான். கொஞ்சம் ரிங்கு சிங்கை முன்னாடி விட்டு ரசலை கொண்டு வரலாம். ஒருவேளை லேட்டாக மேட்ச் வந்து விக்கெட் விழுந்துச்சுன்னா நீங்கள் ரசலை ஃப்ரண்ட்ல கொண்டு வரலாம், ரிங்கு சிங்கை கூட லேட்டாக கொண்டு வரலாம். ஸோ இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் கேம்ஸை உடைக்கணும் கௌதம் கம்பீரோடது. அதை பேட் கமிங்ஸால பண்ண முடியும். பேட் கமிங்ஸ் ஸ்ட்ரோக் ஆகாம இருப்பானா? பேட் கமிங்ஸ் ஸ்ட்ரோக் ஆக மாட்டான். அவங்க பிளேயர்ஸ் ஸ்ட்ரோக் ஆவாங்களா? டிராவிஸ் ஹெட் மிச்சல் ஸ்டார்க்கை ஃபேஸ் பண்ணிடுவானா ஒழுங்கா? ஃபர்ஸ்ட் ஓவரை தாண்டிடுவானா? அதுதான் மேட்ரு. இவங்க ஓப்பனர்ஸ் கிளிக்காக வாட்டி இதுவரை நான் இவங்க ஓப்பனர் 2 பேரும் அவுட் ஆகிட்டேன்னா ரொம்ப திணறி நான் பார்த்துருக்கேன். இவங்க இதில் எவனுமே அடிக்க வந்து திருப்பதி காப்பாற்றோம். ஒருவேளை திருப்பதியும் தூக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை சென்னை பிச் வந்து இப்போ நாளைக்கே மழை பெஞ்சு நல்லா கூல் ஆகிட்டு டியூலாம் இல்லை அப்படின்னா ஸ்பின்னு பயங்கரமாக ஆகும் பிச்சில், என்ன பண்ணுவானுங்க? ஐ திங்க் கௌதம் கம்பீர் இஸ் கோயிங் டு வின் த ட்ராஃபி ஃபார் த 3rd டைம். அப்படிதான் எனக்கு தோணுது. ஒருவேளை நடக்கல, சன்ரைசர்ஸ் ஜெயிச்சாலும் எனக்கு ஹாப்பி தான். பட் என்னால் அப்படி பிக்சர் பண்ண முடியல. சன்ரைசர்ஸ் கப் அப்படி கையில் எடுக்கிறத எடுத்தா எனக்கு ஹாப்பி. எனக்கு ஏதாவது புது டீம் அடிக்கணும். புது டீம் அடிக்க தான் போகுது. 2 பேரும் 2 வாட்டி அடிச்சிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 2012 and 2014 அடிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் வந்து 2016 and 2009 டெக்கான் சார்ஜர்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு யார் வேணாலும் அடிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நாள் கழிச்சு ஐபிஎல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வச்சு யார் வேணாலும் அடிக்கலாம். ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா போய் பாருங்க, நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஃபைனல் பார்க்கறதுன்றது வந்து எந்த மேட்ச் பார்க்குறோன்ற அவசியம் இல்லை. சென்னை மேட்ச் தான் பார்க்கணும்னு இல்லை, எந்த மேட்சாக இருந்தாலும் நல்லா இருக்கு தான் போகுது. இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி வந்து யாரு நல்லா விளையாடலையோ அவங்க தான் தோக்க போறானுங்க. கொல்கத்தா சோக் ஆக மாட்டானுங்க, எழுதி வச்சுக்கோ. கொல்கத்தா சோக் ஆக மாட்டானுங்க. என்னை பொறுத்தவரை கொல்கத்தா சோக் ஆகிறதுக்கு ஒரே வழினா ஃபர்ஸ்டே நம்ம 2-3 விக்கெட் விழுந்தா மட்டும்தான் சோக் ஆவானுங்க. ஆனால் அதுக்கு கூட ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பானுங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம் பேனிக் ஆகி நான் பார்க்கவே இல்லை. பார்த்தீங்கல்ல குவாலிஃபயர் 1ல எப்படி விளாண்டானுங்கன்னு? அவங்கள வந்து குவாலிஃபயர் 1ல விளாடுற மாதிரியா இருக்கு. இதோ குரூப் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாடுற மாதிரி விளாண்டுட்டு இருக்கானுங்க. உட்காந்து வீசுறானுங்க பேட்டை. ராஜஸ்தான் உட்காந்து தாயம் விளாண்டுட்டு இருக்கானுங்க. உட்காந்துன்றானுங்க, உட்காந்து உருட்டுறானுங்க ராஜஸ்தானுக்கு. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் விளையாண்டானுங்கன்னா சன்ரைசர்ஸ் வெளியே போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ்க்கு பெரிய அப்செட்டாக தான் இருக்க போகுது. அவங்க ஓனர் காவியா அவங்களுக்குலாம் ஒரு பெரிய அப்செட்டாக தான் இருக்க போகுது. ஐ திங்க் இட்ஸ் ஃபார் ஷாருக் அண்ட் கௌதம் கம்பீர் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். கொல்கத்தா ஜெயிச்சா எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா எவ்வளோதான் பேட் கமிங்ஸ் வந்து வாங்குவான் சொல்லுங்களேன்? எல்லாத்தையும் வாங்கிட்டான்டா. இந்தியாவில் வந்து நான் ஐசிசி சேனல் எல்லாருக்கும் தெரியும், யூடியூப்ல டெய்லி ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதாண்டா போட்டுட்டு இருக்கான் அவன். நம்ம எப்போ வேர்ல்டு கப் தோத்துறோம் ஃபுல்லாக ஆஸ்திரேலியா 2007 வின் பண்ண வேர்ல்டு கப் மேட்ச்சு, 2003 இந்தியாவை அடித்த மேட்ச்சு, 2015 இந்தியாவை செமிஃபைனல் அடித்த மேட்ச்சு, 2021 T20 வேர்ல்டு கப் வின் பண்ண மேட்ச்சு எல்லாமே அவங்க தான் போட்டுட்டு இருக்கான். ஐசிசி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேட் கமிங்ஸாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, ஸோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the video guys and remember it, always be on top. Cheers.